வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் குரூப் 1 அண்டு குரூப் 2 எக்ஸாமுக்கான யூனிட் 8 டாப்பிக்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கக்கூடிய ஃபுல் திருக்குறள் டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருக்குறளை தேசம் உடுத்திய நூலாடை என்று பாடியவர் யார்? தாராபாரதி. வேளாண்மை என்ற சொல் இடம்பெறும் நூல் திருக்குறள் 81. காந்தியடிகளை கவர்ந்த நூல் திருக்குறள். ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். பிற உயிரினங்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். துன்பத்தை கண்டு வருந்துவது அறிவின் பயனாகும். உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும். குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும். உள்ளதை உள்ளவாறு கூறும் அணியின் பெயர் என்ன? இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் என்ன? தன்மை நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. திருக்குறளின் 29வது அதிகாரம் எது? கல்லாமை. திருக்குறளின் 32வது அதிகாரம் எது? இன்னா செய்யாமை. திருக்குறளின் 33வது அதிகாரம் கொல்லாமை. திருக்குறளின் 60வது அதிகாரம் ஊக்கமுடைமை. திருக்குறளின் 90வது அதிகாரம் எது? பெரியாரை பிழையாமை. வான்புகழ் பெற்றவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருவள்ளுவர். மருந்து என்ற சொல் இடம்பெறும் நூல் அல்லது குறள் திருக்குறள் 592. அன்பு என்ற சொல் இடம்பெறும் நூல் திருக்குறள் 84. அரசு என்ற சொல் இடம்பெற்ற நூல் திருக்குறள் 554. மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்ற நூல் திருக்குறள் 531. திருக்குறளின் பெருமையை கூறும் நூல் திருவள்ளுவ மாலை. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்தை கூறும் நூல் திருவள்ளுவ மாலை. தினை அளவு போதா சிறுபுல் நீர் என்ற பாடலை எழுதியவர் யார்? கபிலர். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் திருவள்ளுவ மாலை. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்களாக அமைவது பணிவு மற்றும் இன்சொல். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பை பெற்ற நூல் திருக்குறள். ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர். திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்.
திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர் மற்றும் பொய்யில் புலவர். திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? திருக்குறள் 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறளின் 3 பிரிவுகள் எவை? அறத்துப்பால், பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால். திருக்குறள் டேஷ் நூல்களில் ஒன்று. திருக்குறள் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 133 அதிகாரங்கள். திருக்குறளில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை 1330 குறள்கள். திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் உலகப் பொதுமறை மற்றும் வாயுரை வாழ்த்து. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107 மொழிகள். ஒருவருக்கு சிறந்த அணியாக விளங்குவது இன்சொல் பேசுதல். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். அப்துல் கலாமிற்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள். அப்துல் கலாமின் வாழ்விற்கு வலு சேர்த்த திருக்குறள் அறிவு அற்றம் காக்கும் கருவி. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் தை மாதம் முதல் நாள். திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. 2020ஆம் ஆண்டை திருவள்ளுவர் ஆண்டாக மாற்றுக. 2051. உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தும் நூல் திருக்குறள். மோந்து பார்த்தால் வாடும் மலர் அனிச்சம் மலர். டேஷ் என்பது நிலையான செல்வம். ஊக்கம். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். ஆராயும் அறிவை உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்கள்? பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. பொருள் கூட்டல் உடைமை. திருக்குறளில் உள்ள முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. திருக்குறளின் 2வது அதிகாரம் வான் சிறப்பு. திருக்குறளின் 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. திருக்குறளின் 7வது அதிகாரம் மக்கட்பேறு. திருக்குறளின் 8வது அதிகாரம் அன்புடைமை. திருக்குறளின் 9வது அதிகாரம் விருந்தோம்பல். திருக்குறளின் 10வது அதிகாரம் இனியவை கூறல். திருக்குறளின் 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல். திருக்குறளின் 20வது அதிகாரம் பயனில சொல்லாமை. திருக்குறளின் 23வது அதிகாரம் ஈகை.